வசனம் அதிகாரம் 16 வசனம் 2 சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாருமே உங்களுடைய பைபிளில் திருப்பிக்கோங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை கையில் நீங்கள் பைபிள் கொண்டு வரலன்னா நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஆனால் அபிஷேகம் பெற்ற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது கையில் பைபிள் எடுத்துகிட்டு வருவது நல்லது, அது பிரயோஜனமானது. வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனிதனுடைய வழி, மனுஷன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் அவனுக்கு சுத்தமா இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறுத்து பார்க்கிறாரா. எதற்காக இந்த வழியை இவன் சூஸ் பண்ணியிருக்கிறான்? ஏன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த பாதையில போவதற்கு பாதையை தெரிந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறாரா. அதனால நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நோக்கம் முக்கியமே. மோட்டிவ் மேட்டர்ஸ். மோட்டிவ் மேட்டர்ஸ். ஸோ ஏற்கனவே மோட்டிவேஷ்னல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறதுனால போன முறைக்கு முந்தின முறை சிலர் என்கிட்ட பேசுனீங்க, பாஸ்டர் வித்தியாசமான வார்த்தையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சில சாட்சிகளை பகிர்ந்து கொண்டாங்க. இந்த மோட்டிவ் அப்படிங்கிற இந்த வார்த்தை இன்டென்ஷன். நம்ம ஒரு காரியத்தை என்ன மோட்டிவோடு என்ன இன்டென்ஷனோடு தெரிந்தெடுக்கிறோன்னு கர்த்தர் கவனிக்கிறாராம். உண்மையாகவே இந்த செய்தி, இந்த வசனம் என்னுடைய தியானத்திற்கு நான் தியானிக்கும் போது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. பர்சனலாக அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் அது பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் நம்முடைய கிரியைகளை பார்ப்பாங்க. மனிதர்கள் நாம் செய்கிற என்ன செய்கிறோம் அப்படிங்கிற பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் இவன் ஏன் செய்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. நல்ல கவனிங்க. இன்னொரு வசனத்தை இதை அடிப்படையாக கொண்டு நம்ம இன்னும் இந்த வசனத்தின் மேலே நம்ம கற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவாராக. நீதிமொழிகள் 24வது அதிகாரம், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 24:9 வசனம் இப்படி வாசிக்கிறோம். தீய நோக்கம் பாவமாம். ஆண்டவர் கிரியைகளை பேசுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துகிறார். நோக்கத்தை குறித்து பேசுகிறார். People are looking our action. நம்மளுடைய ஆக்ஷனை பார்க்குறாங்க. பட் காட் அவர் நம்மளுடைய கிரியைகளை பார்ப்பதற்கு முன்பாக ஏன் இந்த கிரியை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறார். மனிதர்கள் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க. மனிதர்கள் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சக்சஸை பார்ப்பாங்க, வெற்றியை பார்ப்பாங்க, அப்பியரன்ஸ் வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. they may look at our results. நம்மளுடைய ரிசல்ட்டை பார்ப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்களே பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் எப்பவுமே ஒரு கிரியைகளை பார்ப்பதற்கு முன்பாக he is looking our intents. நம்மளுடைய மோட்டிவை பார்க்கிறாராம், நோக்கத்தை பார்க்கிறாராம். என் பிள்ளை எதனால இது செய்கிறது, அதனால தான் இப்படி நம்ம கவனிக்க முடியும். செயலை அல்ல, செயலின் நோக்கத்தை பார்க்கிறார். செயலை அல்ல, செயலின் நோக்கத்தை பார்க்கிறார். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் செயலை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரா? ஒரு வேலையை நீங்க செய்யும் போது செயலை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பார்க்கிறாரா? செயலின் நோக்கம். God looks at the heart, not just action. அவர் ஏதோ நம்ம செய்கிற செயலை பார்த்துட்டு வியப்படைந்து பாராட்டிட்டு போகிறவர் அல்ல, அவர் நோக்கத்தை பார்க்கிறார். இந்த வாரங்களில் கர்த்தருடைய நோக்கத்தை சீர்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம், நம்ம தொடர்ச்சியா கவனிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஏன்னா தவறான நோக்கம் அபாயகரமானது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம எடுக்கக்கூடிய செயல்கள், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நோக்கம் தவறா இருந்துச்சுன்னா அது ரொம்ப அபாயகரமா இருக்குதான். ரெண்டு உதாரணத்தை நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அனனியா சப்பிரால குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்ல 5வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்ல 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நம்ம அவங்கள பார்க்கலாம். இந்த அனனியா சப்பிரா இவர்களுடைய காலத்துல ஜனங்கள் எல்லாம் ஊழியர்களிடத்துல காணிக்கைகளை திரளாய் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க.
நிறைய காணிக்க கொடுக்குறாங்க, சொத்துக்களை விற்று அந்த அந்த அதில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து கவனிக்கும் போது, இவர்கள் தங்களுடைய பங்கை காணியாட்சியை விற்றுட்டு அதில் அந்த 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 காணியாட்சியிலிருந்து பணத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து அந்த காணிக்கையினுடைய அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா முன்னாடி ஒருத்தர் வராரு, பேதுரு பாஸ்டர் நாங்கள் முழுசாக எங்களுக்குள்ளானது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படி கொடுக்குறாங்க. உடனே பேதுரு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் இந்த காணிக்கை அங்கீகரிப்பாராக, அவருங்க போயிட்டாங்க. அடுத்து இன்னொரு ஃபேமிலி வராங்க, பாஸ்டர் நாங்கள் நிறையா விற்று அதில் இருக்கிற பணத்தில் ஒரு பகுதியை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம், இன்னொரு பகுதி எங்களுக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறோம், அப்படியா, சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் பாராட்டுறாங்க, சே எப்படி ஒரு ஆண்டவருக்காக நாங்கள் ஒரு பங்கு எடுத்து கொடுக்கறதுலையே கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படி உங்களுடைய சொத்தெல்லாம் விற்று கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்குள்ள பேச்சு நடமாடி கொண்டு இருக்கு. இந்த நேரத்தில் அனனியாவும் சப்பீராவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனனியா சப்பீரானா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்மளும் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி தங்களுடைய சொத்தை விற்று அந்த பணத்தை பாஸ்டர்கிட்ட பேதுருட்ட கொண்டு வராங்க. ஐயா நாங்கள் எங்களுடைய சொத்தை விற்று இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அவர் கேட்குறாரு, முதல் எடுத்தோன்னா அந்த அம்மா தான் கொண்டு வராங்க. அவர் கேட்குறாரு, என்னம்மா நீ வந்திருக்கிற கணவர்? இல்லை, அவர் வர லேட் ஆகிட்டு இருக்கு, நான் என்னுடைய சொத்தை விற்று மொத்த பணத்தை கொண்டு வந்துட்டேன். உடனே பேதுரு கேட்குறாரு, என்ன சொல்கிறம்மா, நான் நல்லா தெரியுமா மொத்த பங்கை கொண்டு வந்து? ஆமாயா, இந்த எனக்கு முன்னாடி ஒருத்தர் அவருடைய சொத்தை விற்று மொத்த பங்கையும் கொண்டு வந்தது போல நானும் மொத்தமாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் சம்பவம் என்ன தெரியுமா, அதில் ஒரு பங்கு யாருக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க? இவர்கள் விற்றது பெரிய விஷயம், இவர்கள் அந்த அந்த இவங்களுடைய சொத்தை விற்று அந்த பணத்தை காணிக்க கொடுக்கணும்னு நினைச்சது பெரிய விஷயம். ஆனால் இவர்களுடைய நோக்கம், நான் இந்த பணத்தை அதில் ஒரு ஏமாற்று காரியத்தை செய்கிறாங்க. என்னென்னா, ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அப்படி சொன்னால் பாஸ்டர் கையை தட்டுவார், ஜனங்கள்லாம் கையை தட்டி வாழ்த்து சொல்லுவாங்க, ஜனங்கள்லாம் பரவாயில்லையா அனனியா ஃபேமிலி ஆண்டவருக்காக தான் சொத்தை முழுசும் கொடுத்துட்டாங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க. இந்த எண்ணத்தோடு அவன் அந்த ஒரு உண்மையை மறைக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல 2 மரணங்கள் நடந்து விடுகிறது. அனனியாவும் மரிச்சு போறாரு, சப்பீராலும் மரித்து போறாங்க. எவ்வளவு பெரிய கிரியை இது, பயங்கரமான ஒரு ஆக்ஷன். ஆண்டவருக்காக ஸ்பிரிச்சுவலா அவங்க பெருசா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இன்டென்ஸ், அவங்களுடைய மோட்டிவ் என்ன மனுஷங்க பாராட்டணும்னு வச்சாங்க பாருங்க. ஆண்டவரை ஏமாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நோக்கம் வந்தது பாருங்க. அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் டெமாலிஷ் ஆச்சு. ஒரு சீட்டு கட்டால் அடுக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை போல, ஒரு டம்ளர்ல ஒரு கிளாஸ்ல அடுக்கப்பட்ட ஒரு பெரிய கோபுரத்தை போல ஒத்த நேரத்தில் அவனுடைய கிரியைகள் எல்லாம் வீணாய் போச்சு. காரணம் என்ன தெரியுமா? நோக்கம் தப்பா இருந்துச்சு. ஆண்டவர் கிரியைகளை சரி ஒன்னாட்டு கொண்டு வந்துட்டு அப்படி சொல்லி ஆண்டவர் பாராட்டல. அந்த நோக்கத்தினுடைய சூழல் அவர்களுடைய கிரியைகளை எல்லாம் வீணடித்திருச்சு. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆலோசனையா சொல்றாரு, தவறான நோக்கம் பயங்கர டேஞ்சரஸ் ஆனது. தவறான நோக்கம் அபாயகரமானது. wrong motives are dangerous. அது அபாயகரமானது. நான் செய்கிற கிரியைகள் நல்ல கிரியைகளா இருக்கலாம், பெருசா செய்யலாம், நோக்கம் தப்பா இருந்துச்சுன்னா அது ஆபத்தானது. இன்னொரு மனிதனை கூட நம்ம இங்க கவனிக்க முடியும். மாயவித்தைக்காரனாகிய சீமோன் அப்போஸ்தலர்லயே 8வது அதிகாரத்திலேயே 18 22 வரை அவனை குறித்து நம்ம வாசிக்க முடியும். இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். அப்போஸ்தலர்ல 8வது அதிகாரம், எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. 8வது அதிகாரத்துல 18 22 வரை அவனை வாசிக்க முடியும். இந்த சிமியோன் என்கிற மனிதன் நல்ல ஒரு அந்த ஊர்ல மதிக்கப்படத்தக்கவன். இவனை பார்த்தா எல்லாரும் பயப்படத்தக்க ஒரு பெரிய மனுஷன். ஆண்டவரை அவன் அறிவதற்கு முன்பாக மாயவித்தை செய்து கொண்டிருந்தான், மாந்திரிக தொழிலை செஞ்சிட்டு இருந்தான். ஆனா எப்பொழுது பிலிப்பாங்க பிரசங்கத்தை செஞ்சாரோ அதற்கு அப்புறம் அவருடைய லைஃபே மாறிச்சு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவர் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சமாரியா, அவருடைய ஊர் சமாரியாங்கிற அந்த ஊருக்கு ஊழியத்துக்காக ஊழியக்காரங்க பேதுரு வர்றாரு.
அப்போ பேதுரு வந்து இங்க ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெறலன்னு சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும் பேதுரு ஜெபம் பண்றாரு. ஜனங்கள் மேல பயங்கரமா ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த இந்த சீமோன், இந்த மாயவித்தைக்காரன் பேதுருட்ட போய் ஒரு காரியத்தை சொல்றார். பேதுருட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கவனிக்கும் போது, அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை. ஐயா, இவன் பரிசுத்த ஆவியை பெறணும்னு விரும்பினது சரி, நோக்கத்தை பாருங்க. பணத்தை வச்சு நான் வாங்கிக்கலாம், ஆசை சரி, விருப்பம் கரெக்ட், ஆனா அந்த நோக்கம், அந்த மோட்டிவ், என்ன மோட்டிவோடு என்ன இன்டென்ஷனோடு அவன் செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஆனா அதனுடைய கீழ்ப்பகுதியில் நம்ம வாசிச்சுட்டு வரும்போது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனு அங்க 21ல வாசிக்கும் போது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக. பரிசுத்த ஆவியானவரை கேட்டது தப்பாயா? யார்கிட்ட போய் கேட்டாரு? ஊழியக்காரன்ட்ட தான் கேட்கிறாரு. ஆனா நோக்கத்தை பாருங்க, நோக்கம் தவறா இருந்ததுனால அங்க வேதம் வாசிக்கிறோம், அவன் குருடனாக்கப்பட்டான். அவனுடைய கண்கள் பார்வை இல்லாத விதமாய் மாறிவிட்டது. நம்ம செய்கிற கிரியைகள் எந்த அளவுக்கு ஆண்டவர் கவனிக்கிறாரோ அதை விட அதிகமாகவே எதற்காக இந்த கிரியை செய்கிறோன்னு கர்த்தர் கவனிக்கிறார். நம்முடைய நோக்கத்தை, இன்டென்ஷன், நம்முடைய மோட்டிவை கர்த்தர் கவனிக்கிறார். அதனால தான் நம்ம இப்படி சொல்ல முடியும், நோக்கம் முக்கியமே. சொல்லுங்க, செய்கிற கிரியைகளை விட, சத்தமா சொல்லுங்க, நம்ம கொடுக்கிற நம்மளுடைய பெரிய பெரிய முயற்சிகளை விட, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய தியாகங்களை விட நோக்கம் ரொம்ப முக்கியம். நான் செய்கிறேன் ஆண்டவருக்காக, நான் அதை செய்கிறேன் இதை செய்ய நம்ம செய்யலாம். ஆனால் என்ன நோக்கத்தில் செய்கிறோன்னு கர்த்தர் கவனிக்கிறாராம். மனுஷன் ஒருவேளை முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் ஆனால் இருதயத்தை பார்க்குறார். ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறார். செய்கிற வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருதயத்தோட செய்கிறாங்க. அப்போ நோக்கம் அபாயகரமானது அப்படிங்கிற ஒரு 2 பேரை பார்த்தாலும், நோக்கம் சரியா இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடியது சாதாரணமாக இருந்தால் கூட கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதுக்கு ஒரு 2 பேரை நான் பார்க்க முடியும். மார்க் 12ஆம் அதிகாரம் அதில் 41ஆவது வசனத்திலிருந்து 44 வரை. மார்க்கு 12ஆவது அதிகாரம் வசனம் 41லிருந்து 44 வரை. சரியான நோக்கத்திற்கான மேன்மையை குறித்து நான் இவங்க 2 பேரையும் நம்ம பார்க்க முடியும். சரியான நோக்கத்தினுடைய மேன்மை. இதில் அநேகர் காணிக்கை செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு விதவை அவங்களிடத்துல 2 காசு இருக்குது, அதை வந்து காணிக்கை போடுறாங்க. 43ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 43ஆம் வசனம், ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். எவ்வளவு ஆண்டவரே போட்டா? 2 காசு. மற்றவங்க எவ்வளவு போடுறாங்க? ஆயிரங்கள் போடுறாங்க. மற்றவங்க எவ்வளவு போடுறாங்க? லட்சங்கள் போடுறாங்க. மற்றவங்க எவ்வளவு போடுறாங்க? விலை உயர்ந்த பணத்தை போடுறாங்க. தங்களுடைய ஆபரணங்கள், தங்க பொருட்களை எல்லாம் காணிக்கை கொடுக்குறாங்க. அந்த பணத்தையும் அந்த ஆபரணத்தையும் 2 காசையும் வச்சு பார்த்தா எந்த இடத்துலயும் அது ஈக்குவல் இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், அதிகமா போட்டா. என்ன ஆண்டவர் அதிகமா போட்டா? என்னுடைய நோக்கம், நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்களுடைய பார்வையில இவ போட்ட 2 காசு கம்மியா தெரியலாம். ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய மனிதருடைய பார்வையில இவள் செலுத்தின பணத்தை பார்த்திருக்கலாம், இவளுடைய சுருக்கு பைய கவனிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த பணத்தை செலுத்தும் போது இருந்த அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார். என்ன நோக்கத்தோடு இந்த அம்மா காணிக்கை செலுத்துறாங்க? இங்க ஒருவேளை காணிக்கை பாடல் பாடுகிற வேலையில எல்லாரும் காணிக்கை நம்ம போடலாம். ஆனா ஆண்டவர் அவருடைய சமூகத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்தை, உங்க நோக்கத்தை பார்க்கிறாரா. இந்த அம்மா கொஞ்சமா தான் கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு நான் நிறைய கொடுக்கணும், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு வந்து கொடுக்குறாங்க.
நிறைய பேர் என்கிட்ட இருக்கு நான் கொடுப்போம் அப்படி கொடுக்குறாங்க. ஆண்டவர் அந்த நோக்கத்தை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை அழகான ஒரு வார்த்தை, அதிகமாக செஞ்சான். இன்னொரு உதாரணத்தையும் கூட நம்ம கவனிக்கலாமே. மார்க் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை குறித்து கொள்ளுங்க. மார்க் 14வது அதிகாரத்தில் 3லேருந்து 8 வர இது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு பெண் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து விலையேற பெற்ற ஒரு தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றும் போது அங்கே ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இதை ஏன் இந்த அம்மா வீணடிக்கிறாங்க, இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இது ஒரு ஏழை மக்களுக்கு கொடுக்கலாமே, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டு இருக்கும்போது 5வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இப்படி ஒரு சொல்றாரு. எல்லாரும் இப்படி முறுமுறுக்கும் போது 6வது வசனத்தில் சொல்றாரு, அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். உங்க எண்ணம் தரித்திரர் குறித்து இல்லை. அந்த யோவான்ல 12வது அதிகாரத்தில் சொல்லும்போது இவர்களுடைய எண்ணம் திருடர்களாக இருந்ததுனால இப்படி சொன்னாங்களாம். தரித்திரர் குறித்து இவனுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த அம்மாவுடைய நோக்கத்தை பார்க்குறார். ஆண்டவருடைய பார்வையில் ஆமாம் நீ இது தரித்திரர் கொடுக்கலாம, ஏன் இங்கே கொண்டு வர அப்படி சொல்லாமல் நம்மளுடைய நோக்கம் விலையேற பெற்றதை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிற. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தம், அல்லேலூயா. தரித்திரர் கூட நான் கொடுத்துக்கலாம், பிறகு கொடுத்துக்கலாம், நான் பிறகு கொடுத்துக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ தான் வந்திருக்கிறார், இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். எனக்கு அவர் செஞ்ச நன்மைக்கு நான் என்ன செய்யன்னு தெரியல, என்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை நான் தரித்திரருக்கு பிறகு கொடுத்துக்கிறேங்க, ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறேன். ஆண்டவர் இந்த நோக்கத்தை கவனிக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், அவளை வந்து தொந்தரவு செய்யாதீங்க. அவன் நோக்கம் ஏதோ எண்ணெயை ஊற்றணும், என்ன ஏதோ தன்னுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, நோக்கம் என்னை மகிமைப்படுத்துவதாக இருக்குது. அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே நாம் செய்கிற அளவுகளை பொறுத்தோ, நாம் செய்கிற கிரியைகளினுடைய அளவுகள் எண்ணிக்கையை பொறுத்து ஆச்சரியப்படுகிறது அல்ல, நாம் செய்கிற கிரியைகளில் என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறோன்னு கர்த்தர் கவனிக்கிறார். அதனால நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்ல முடியும், நோக்கம் சேர்ந்து சொல்லுங்க, நோக்கம் முக்கியமே. மோட்டிவ் மேட்டர்ஸ், நோக்கம் முக்கியமே. ஒரு 4 தலைப்பின் கீழே எந்தெந்த இடத்துல நம்ம நோக்கத்தை இன்னும் நம்ம சீர்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கவனிக்க போகிறோம். முதலாவது, மனிதனின் பாராட்டுகளுக்காக அல்ல. எழுதி கொள்ளுங்க, மனிதனின் பாராட்டுகளுக்காக அல்ல. நாட் ஃபார் மேன்ஸ் பிரைஸ். மனிதனின் பாராட்டுகளுக்காக அல்ல, மனுஷன் பாராட்டணும் அப்படி அல்ல. மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனம். மனிதர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு, ஆண்டவர் அந்த வார்த்தை, மனிதர் காண வேண்டும் என்று. தர்மம் எதுக்கு செய்யறாங்களா? மனுஷன் பார்க்கணும்னு சொல்லி தர்மம் செய்யாத. அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷனால் புகழப்படுவதற்கு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 6வது அதிகாரத்தில் அதே போல ஜெபம் பண்ணும்போது சொல்லும்போது 5வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக. அந்த வார்த்தை சொல்றார் பாருங்க, மனுஷர் காணும்படியாக. பிரேயர் பண்றாங்க, ஏன் ஜெபம் பண்றாங்க? பார்க்கணும், மற்றவங்க பார்க்கட்டும். உபவாசத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உபவாசத்தை குறித்து 16வது வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக. இந்த இடத்துல திரும்ப 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 இந்த வார்த்தையை சொல்றாரு. ஜெபம் பண்றதா இருக்கலாம், உபவாசம் பண்றதா இருக்கலாம், ஒரு தரித்திரருக்கு கொடுக்கிறதா இருக்கலாம், நம்முடைய நோக்கம் என்னன்னு கர்த்தர் கவனிக்கிறார். ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை, கொடுக்கிற எல்லா காணிக்கையும் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை, உபவாசிக்கிற எல்லா உபவாசமும் அங்கீகரிக்கப்படுறது இல்லையா? ஜபத்தை, உபவாசத்தை, காணிக்க, இதே போல லைஃப்ல ஆண்டவர் நிறைய விஷயத்தை சொல்றாரு.
இவங்க ஒருத்தன் உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அவங்களுடைய நோக்கத்தை பார்க்குறாரா. ஏன் இவங்க உபவாசம் இருக்கிறாங்க? மற்றவங்க சொல்லணும், சே எனக்கு கூட உபவாசம் இருக்க முடியல, நீங்க இருக்கிறீங்களே, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இது மனுஷனுடைய பாராட்டுக்காக செய்யற இந்த நோக்கம் தவறு. I will not accept your fast and prayer. உன்னுடைய உபவாசமும் ஜெபமும் என்னிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லைன்னு கர்த்தர் சொல்றார். தர்மம் செய்கிறாங்களாம், ஏழைகளுக்கு கொடுக்குறாங்களாம். நிறைய நேரங்களில் அந்த அந்த இடத்துல கடந்து போகிற பாதைகள் தான். ஒரு பஸ்ஸில் போகும்போதோ இல்லைன்னா ஒரு பொதுவான இடத்துல இருக்கும்போதோ ஒருத்தர் ஒரு உதவி கேட்கும்போது மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்களா, அப்போ நம்ம ஏதாட்டும் கொடுத்துடணுமே. அங்கே நோக்கம் மாறுது பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் அந்த நோக்கத்தை பார்த்துட்டு சொல்கிறார், என்ன நோக்கம் அது, என்ன நோக்கம் அது? இது அங்கீகரிக்கப்படாதான். மனிதனுடைய பாராட்டிற்காக நாம் செய்கிற உபயங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்கிற ஜபங்கள், உபவாசங்கள், மற்றவர்களுக்கு நாம் செய்கிற உதவிகள், நம்முடைய நோக்கத்தை கர்த்தர் பார்த்துட்டு தான் அந்த கிரியைகளை பார்க்குறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் இதில் போராடுறாங்க. மனிதனை பாராட்டணும், என்ன ஒருத்தர் அங்கீகரிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதப்பா, மனுஷனுடைய பாராட்டுல நீ மயங்கிறாத, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18 சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் அல்ல. 2 கொரிந்தியர் 10:18 சொல்லுகிறது, கர்த்தரால், சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அடுத்து 2வது நம்ம கவனிக்க போகிற தலைப்பு, பங்கு பெற்ற ஒருவன் என்பதல்ல வெற்றி பெற. எழுதிக்கோங்க. 2வது, பங்கு பெற்ற ஒருவன் என்பதல்ல வெற்றி பெற. நாட் ஜஸ்ட் டு பார்ட்டிசிபேட் பட் டு வின். பங்கு பெற்ற ஒருவன் என்பதல்ல வெற்றி பெற. 1 கொரிந்தியர் 9 நம்ம நோக்கத்தை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். நம்முடைய நோக்கம் இன்னும் பலனா இருக்க, நம்முடைய நோக்கங்கள் சீர்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர்ல 9 24 26 வரை ஒரு பகுதியை வாசிக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 26 ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பப்பன். எல்லாரும் ஓடுறாங்க, நான் ஓடுறதில்ல. என்னுடைய ஓட்டம் ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா. ஒரு 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 விளையாட்டு போட்டி இருக்கு, ஒரு டோர்னமெண்ட் நடக்கு. அந்த டோர்னமெண்ட்ல நம்ம பிள்ளை அனுப்பும்போது இல்லைன்னா ஓடும்போது அதில் என்ன 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 நோக்கத்தோடு ஓடுவோம்? எப்படி ஆட்டம் அந்த கோப்பையை பெறணும், எப்படி ஆட்டம் இந்த விளையாட்டில் ஜாயின் பண்ணணும், அது அல்ல நோக்கம். எப்படியாட்டும் ப்ரைஸ் எடுத்துடணும். ஒரு முறை ஒரு தம்பி போய் அவங்க பாட்டிட்ட, அவங்க ஸ்கூலில் அன்னைக்கு டோர்னமெண்ட் நடந்திருக்கு, 400 மீட்டர்ஸ், அதில் அவன் பேர் கொடுத்துருக்குறான். காலையில் போய் பாட்டிகிட்ட போய், பாட்டி நான் இன்னைக்கு ஓட்ட பந்தயத்துக்கு ஓட போகிறேன் பாட்டி, எனக்கு ஜோம் பண்ணி அனுப்பி விடுங்க அப்படி சொல்லி அந்த தம்பி போய் சொன்னானா. அன்னை பாட்டி சொன்னாங்களா, பார்த்து மெதுவாக ஓடுயா. எப்படி ஓடுமா? இவன் போகிறது எங்கே? பாட்டி சொல்கிறது என்ன? அவன் சொன்னா, பாட்டி மெதுவாலாம் ஓடனா ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிக்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் தோக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்களே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஜஸ்ட் டு பார்ட்டிசிபேட், நாம பங்கு பெறுவதற்கு முயற்சி எடுக்கிறோம், வெற்றி பெறுவதற்கான இலக்கு இல்லை, நோக்கம் ரொம்ப தப்பு. எப்படியாவது ஜாயின் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அதை இன்னும் ப்ராக்டிக்கலாக கொண்டு வருமே. எங்கள் வீட்டில் தானியல் ஜபக்குழு நடந்தால் போதும், இது பங்கு பெறக்கூடிய எண்ணம். எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய தானியல் ஜபக்குழு சிறப்பாக நடக்கணும், இது வெற்றி பெறுகிற எண்ணம். தீமோத்தேயு ஜபக்குழு எப்படியாட்டும் நடத்தணும், இது வந்து பங்கு பெறுகிறவர்களுடைய எண்ணம். நாங்கள் நடத்துகிற தீமோத்தேயு ஜபக்குழுவில் ஒரு பெரிய ஆத்ம அறுவடை உண்டாகணும், இதுதான் வெற்றி பெறுகிற எண்ணம். எங்கள் வீட்டில் ஏரியா ஜபக்குழு நடக்கு, பேரை போட்டாங்க, யார் வராங்களோ இல்லையோ, சரி பாயை விரித்து வைப்போம், 4 பப்ஸும் 2 டீயும் போட்டு வச்சுப்போம். இது எப்படியோ நம்ம வீட்டில் நடந்தால் போதும். வெற்றி பெறுவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த மாதம்
இந்த வாரம் நம்ம வீட்டில் சொல்லி இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் நடக்கிற சிறப்பாக நடக்கணும். பக்கத்தில் யார் யாரெல்லாம் வர முடியும் ஃபோன் அடிப்பாங்க. என்னிடத்தில் இருப்பது சிறப்பாக இருக்கும், வெற்றி பெறணும். நோக்கத்தை கர்த்தர் கவனிக்கிறாராம். நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. படிக்கிறோம், எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன். பிள்ளைங்க அப்படி போகக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், ஒரு நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், சம்பளம் தராங்கன்னா வேலை பார்க்குறோம். அப்படி அல்ல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் தான் சொல்கிறார், ஜஸ்ட் பார்ட்டிசிபேட். ஏதோ பங்கு பெற்ற ஒருத்தன், நானும் ஒருத்தங்க, நானும் தீமோத்தேயு ஜெபக்குழுவில் நானும் ஒரு டீம், நானும் சர்ச்சில் ஒருத்தன் பங்கு பெற்றேன், நான் சர்ச்சுக்கு வந்தேன். பங்கு பெற்றவன கர்த்தருங்க சொல்லலை, நோக்கத்தை சொல்கிறார். நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாதான், இலக்கு இல்லாமல், தரிசனம் இல்லாமல், நான் இதில் வெற்றி பெறணும், நான் இதில் சிறப்பாய் பண்ணணும், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பொறுப்பை ஏதோ நான் செய்யறான்ல, இதில் சிறப்பாய் செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே பவுல் சொல்கிறாரு, நான் நிச்சயம் இல்லாமல்லாம் ஓட மாட்டேன். கர்த்தர் என்ன ஒரு 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 இடத்துல வச்சுட்டாரா, அதில் ஒரு இலக்கு, அதில் ஒரு நிச்சயம் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. ஆண்டோடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அம்மா எங்களுக்கு அடிக்கடி அவர் ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, நீங்கள் செய்யாதீங்க, நம்ம செய்கிற ஊழியம் வித்தியாசமாக இருக்கணும், தேவ பார்வையில் சிறப்பாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உப்பளங்கள் அம்மா வேலை பார்த்தது உண்டு. அம்மா அந்த உதாரணங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்களுடைய சித்தி அவங்களாம் சொல்லுவாங்க. உப்பள வேலைகளை குறித்து ஓரளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விடிய காலமே வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் ஒரு 3 மணி அப்படி போயிடுவாங்க, 3 மணி 3:30 போயிடுவாங்க. காலையில் ஒரு 8 மணி வரை தான் வேலை நடக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் ஜாஸ்தியாயிரும், அது வேலை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து சாயந்தரம் 3 மணிக்கு போவாங்க. அப்போ இந்த விடிய காலமே கிளம்பி போக சொல்ல, வேலை பார்க்க சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பை தரம் பிரித்து சில நேரம் லாரியில் ஏற்ற வேண்டியது இருக்கும், சில நேரம் அங்கே உப்பை குமிச்சு போட வேண்டியது இருக்கும். அப்போ அந்த உப்பு தூக்குறது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போது அம்மா சொல்லுவாங்களா, அவங்க சில பெண்கள்லாம் சில இடத்துல வேலை பார்ப்பாங்களா, ஆண்கள் இருப்பாங்களா. ஆண்கள் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேலை முடிக்கணும். ஆண்கள் ஏன்னா எப்போவுமே எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் ஆண்களுக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த நேரத்தில் உள்ளது சொல்கிறேனே, ஆண்களுக்கு ஒரு 50 ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு 20 ரூபா 30 ரூபா தான் கொடுப்பாங்க. இப்போவும் நிறைய இடத்துல வேலை ஸ்தலங்களில் சம்பளங்கள் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஆம்பளைங்க கொஞ்சம் வேகமாக வேலை செய்வாங்க, பெண்கள் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் அம்மா சொல்லுவாங்களாம், அவங்க சம்பளத்தில் கம்மியாக கொடுக்கலாம், ஆனால் நம்ம அவங்கள விட அதிகமாக நம்ம உப்பு போடணும் அப்படி சொல்லுவாங்க. அதே போல் நிறைய இடத்துல சில நேரம் அவங்க வேலைக்கு வரலை அப்படின்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக கூப்பிட்டாங்க, அக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா, தனக்கு கொடுக்கப்பட்ட தான் எடுக்கிற வேலை சின்ன வேலையாக இருக்கலாம், 30 ரூபா சம்பளமாக இருக்கலாம், ஆனால் இவங்கள விட அதிகமாக சம்பளத்தை பெறுகிறவங்கள விட இவங்க பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சாங்க. அதனால தான் ஆண்டுடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், இந்த ஆறுதலேஷ் மிஷன், ஆறுதலேஷ் ஊழியங்கள் இவ்வளோ பெரிய ஸ்தாபனங்களாக இன்றைக்கி வளர்ந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் இன்னும் வளர செய்கிறார். இதுக்கு அடித்தளமாக கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் யார்? ஏதோ MDO PhDO படித்த ஒரு ஆள் இல்லை, 3ஆம் கிளாஸ் கூட ஒழுங்காக படிக்காத ஒரு சாதாரண பெண்மணி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படி வரலை. இந்த பூபல்ராயபுரத்தில் நானும் ஒரு ஊழியம் செய்கிறேன் அப்படி ஆரம்பிக்கலை. இந்த ஊழியத்தில் கர்த்தர் அவங்களை பயன்படுத்தின காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னை பயன்படுத்துங்க. அம்மா ஊழியம் செய்த நாட்களில் பங்கு பெற்ற நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்களுடைய ஊழியங்களை நீங்கள் பெருமையாக பேசக்கூடிய சில சொல்லுவாங்க. இன்றைக்கும் சில நேரங்களில் அம்மாவை நாங்கள் யோசித்து பார்க்குறோம். கர்த்தர் இங்கே அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ நான் ஊழியம் செய்கிறேன், ஏதோ நான் அப்படி அல்ல, நான் செய்கிறத சிறப்பாக செய்கிறேன், வெற்றி பெறுகிற ஒரு இலக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேலை பார்க்குற இடத்துல அந்த இலக்கு வைங்க. சும்மா போனங்க வேலை பார்த்தங்க, இந்த சம்பளத்துக்கு இது போதும், அதை நீங்கள் அப்படி நம்ம செஞ்சால் கர்த்தர் கவனிக்கிறார், நோக்கத்தை பார்க்குறார். இவன் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறான், இவனுக்கு இதுக்கப்புறம் என்ன உயர்வு வேணும், இவன் இந்த சம்பளத்தில் போதும், இதுக்கு மேலே நம்மளை அந்த நோக்கம் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த முடியாத அளவு தடை செஞ்சிடும். கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டுமானால் நம்ம நோக்கம் இருக்கிற இடத்துல நான் சிறப்பாக செய்வேன் இல்லைங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா.
பங்கு பெற்ற ஒருவன் என்பதல்ல, வெற்றி பெற. நோக்கம் வெற்றி பெறுவதாக இருக்கணும். அடுத்து இது எத்தனாவது? மூன்றாவது. நான்காவது பார்க்க போறோம். உறவை தோற்கடிக்க அல்ல, வலுப்பெற. உறவை தோற்கடிக்க அல்ல, வலுப்பெற. உறவை தோற்கடிக்க அல்ல, வலுப்பெற. Not to break relationship but to build them. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 3, 13, 14. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்க சொல்லக்கூடிய ஆலோசனை, உறவுகளை பலப்படுத்த வேண்டும். ஒருவருக்கு குறைபாடு இருக்கலாம். சிலர் டக்குன்னு கோபப்படக்கூடியவங்களா இருக்கலாம். சிலர் புரிந்து கொள்ள முடியாத அளவு பலவீனமானவங்களா இருக்கலாம். சிலர் உங்க அளவுக்கு மெச்சூர்டு இல்லாம, பக்குவம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு குறைபாடு இருந்தாலும் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களை சேர்த்து கொண்டது போல நீங்க அவங்களை சேர்த்து கொள்ளுங்க. அப்படியே ஆண்டவர் சொல்றார். நம்மளுடைய உறவுகள் பலப்படுவதற்கு நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். உறவு ரொம்ப, நம்ம நிறைய இடங்கள்ல, ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வீட்டில் சமையல் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டம்மா வீட்டில் ரூம்குள்ளே போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கிச்சனில் உணவு தயாரிக்கப்பட்டு இருக்கு. அப்போ அது பக்கத்தில் தான் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. பெரிய அளவு வேலை இல்லை, சும்மா தான் ஓரளவு உட்காந்துட்டு இருக்கிறார். உடனே அந்த வீட்டம்மா சொன்னாங்களா, நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் அதுக்குள்ளே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, சாப்பாட்டில் உப்பு போட்டுருங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இவர் போய் உப்பு போட்டிருக்கிறாரு. ஆனால் அது உப்பை கிண்டி விடலை. அந்த உணவில் உப்பை போட்டுட்டு வந்துட்டாப்புல, உப்பை கிண்டி விடலை, வந்துட்டார். உடனே அவங்க அந்த வேலை முடிச்சுட்டு வந்து அந்த இப்போ ஒரு பாத்திரத்தில் உப்பு ஒரு சைடு விழுந்துருக்குன்னா இன்னொரு சைடு விழாமல் இருக்கும். அவங்க அந்த கரண்டியில் எடுத்து பார்க்குறாங்க, உப்பே இல்லை. பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், வீட்டில் மாடா உழைக்கிறேன், கழுதையா செய்கிறேன், நீர் ஒரு மனுஷனா, நீர்லாம் ஒரு உதவி செய்ய மாட்டேன் அப்படிலாம் திட்டிட்டு ஏன் உப்பு போடாமல் இருந்தீங்க? உடனே இவர் சொன்னாரா, இல்லைம்மா நான் உப்பு போட்டேன். உப்பு போட்டிங்கன்னா எனக்கு உப்பே தெரியலையே, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லி திட்டிட்டு அந்த அம்மாவும் ஒரு உப்பு போட்டு கலக்கி விட்டுருச்சு. உடனே இவர் சொன்னாரா, சரிம்மா நீ சொன்னதை நான் கேட்கல, நீ நினச்சிருக்க, என்னை மன்னிச்சிருமா, கோவப்படாது, நான் இனிமே கவனமாக நடந்துக்கிறேன், உப்பு போட்டு கலக்கி விடாமல் விட்டுட்டேன், மன்னிச்சிரு. அந்த அம்மாக்கு நீங்கள் உப்பே போடலை, போட்டேன்னு பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இவர் மன்னிப்பு கேட்டார். சாரி என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிரு. அடுத்து சாப்பாடு வைக்கும்போது தான் சாப்பாடு வைக்கிறாங்க, பயங்கர உப்பு. உடனே அந்த அம்மா கேட்டாங்களா, ஏங்க உண்மைக்கு நீங்கள் உப்பு போட்டிங்களா? அவர் சொன்னாரா, ஆமாம்மா நான் போட்டேன். அப்போ நீங்கள் சொல்லலை. கவனிங்க, இந்த இடத்துல தான் நான் சொன்னது சரின்னு இவர் நிரூபிக்கணும்னு போராடி இருந்தாருன்னா இந்த இடத்துல முறிவு வந்திருக்கும். ஆனால் இல்லை நீ திட்டுனல்ல, அதனால தான் நான் அமைதியாயிட்டேன், மன்னிச்சுக்க. அப்போ இதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? சே, எனக்கு கர்த்தர் கொடுத்த கணவனை போல உலகத்தில் ஒரு கணவர் கிடையாது. அப்படி பாராட்டிட்டு சாப்பாடில் தண்ணி சேர்த்து சாப்பிட்டாங்களாம். கவனிங்களேன், இப்போ இந்த ஐயா செஞ்சது, தான் செஞ்சது சரின்னு நிரூபிக்க அவங்க போராடலை. இங்கே உறவு வலுப்படணும். எப்படின்னு தெரிஞ்சிடும், ஒரு 5 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும், இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க சொன்னது தப்புன்னு தெரிஞ்சிடும், இவர் தப்பு செய்யலன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதை நிரூபிக்க இவர் போராடலை. காலத்துக்கு விட்டு கொடுத்துட்டார், டைமுக்கு விட்டு கொடுத்துட்டார், அந்த பீரியடுக்கு விட்டு கொடுத்துட்டார். சரி போகட்டும், என்கிட்ட தப்பு இருந்தால் மன்னிச்சிரு. இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த காலம் கடந்து அந்த இடத்துக்கு வரும்போது அன்னைக்கு நம்ம தப்பாக தான் செஞ்சிட்டோம், அவங்க சொன்னது சரியாக தான் இருந்திருக்கு, சே நல்ல மனுஷன், அந்த உறவு பலப்படுது. ஆமென் சொல்லுங்களேன் சத்தம் அல்லேலூயா. நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, ஃபேமிலியாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல விட்டு கொடுத்துடலாம். ஆண்டவர் இங்கே அதை தான் சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் நம்ம பேசுகிற விஷயம், நம்ம சொல்கிற விஷயம் சரி, ஆனால் அது சரின்னு போராடி சில உறவுகளினுடைய நட்பை, உறவுகளை முறிச்சிடுறோம்.
ஆண்டவர் சொல்றார், எப்பா அவன்கிட்ட குறைபாடு இருக்கு, நீ மன்னிச்சிரு, நீ உன்னை விட்டு கொடுத்துரு. இது இந்த நாள் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உன்னுடைய உறவு கட்டப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஃபேமிலியில் அப்படி செய்யணும், வேலை பார்க்குற இடத்துல அப்படி செய்யணும். அந்த உண்மையை அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் உண்மையானவர்கள் என அறிந்து கொள்ளும் போது எந்த மனுஷனாலையும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் அந்த உறவை கட்டி எழுப்பு. நமக்கு நோக்கம் என்ன? ஃபெல்லோஷிப்பாக இருக்கணும், ஃபேமிலியாக இருக்கணும். நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, இதனால குடும்பம் உடையாதுன்னா ஓகே, அந்த குற்றத்தை என் மேலே நான் சுமந்துக்கிறேன். அது என்ன செய்யும் தெரியுமா? குடும்பத்தை இன்னும் பலப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய நோக்கம் உறவை தோற்கடிப்பதல்ல, உறவை வளர்ப்பது. சொல்லுங்க, நோக்கம் என்னது? நம்ம குடும்பத்தை தோற்கடிக்கிறது நம்ம நோக்கம் இல்லைல்ல. ஒரு கான்வர்சேஷன் போது ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிறோம், அந்த பேச்சில் நம்ம பேசின காரியங்கள் சரியா இருந்தாலும் அது சரின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம பேசி நம்ம திரும்ப 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 அவங்க தப்பாக தான் பேச, ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சக்கூடிய பக்குவம் இல்லாததுனால திரும்ப 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 பேசி உறவை உடைச்சி சமாதானத்தை இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்க, நான் செய்கிற தப்பு தானே, மன்னிச்சிருங்க. இதை சிலர் சொல்கிற விதம் வித்தியாசம் இருக்கும். ஆமாம், நான் செய்கிறதான் தப்பு. ஐயோ அது அல்ல, அதை குறிச்சுங்க பேசலை. நான் செய்கிற தப்பு, சரி மன்னிச்சிருமா, மன்னிச்சிருங்க. இது நம்மளுடைய குடும்பத்தை இன்னும் கட்டி எழுப்பும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 5வது அதிகாரத்தில் 24வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நாங்கள் கவனிக்கிறேன். மத்தேயு 5ல் 24வது வசனம். உன்னுடைய சகோதரனோடு உனக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்குன்னா பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்து விட்டு போய், இந்த வார்த்தையிலிருந்து வாசிக்கலாம், முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. ஃபர்ஸ்ட், அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கோ, நீ அவன்கிட்ட ஒப்புரவாகு, அடுத்து காணிக்கை செலுத்து அப்படி சொல்ற. ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஒப்புரவாகுதல் இருக்கட்டும், முதல்ல அதுதான் முக்கியம். நிறைய நேரங்களில் சில இதை நான் அதிகமாக அனுபவிச்சது உண்டு. சில நேரங்களில் அதை நம்மளும் அனுபவிச்சிருப்போம். சில நேரம் நாம் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம், அதை தான் சொல்லிகிட்டு இருப்போம், கூட இருக்கிறவங்களும் அதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்மளும் அதை தான் சொல்கிறோம், அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நான் அதை தானே சொல்கிறேன், நானும் அதை தான், ஆனால் சண்டை போடும். கவனிங்களேன், ஆண்டவர் நம்மளை இதில் என்ன நோக்கம்? நீங்கள் இதை தான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, உறவு நல்ல பெல்ட்டாக நல்லா கட்டப்படணும்னு நினைக்கிறீங்க, அப்போ இதில் விட்டு கொடுத்துடலாமே. சரி, ஆமாம், நீங்கள் சொல்கிறதா சரி, அங்கே நம்ம உறவு கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தம், அல்லேலூயா. நோக்கம் சேர்ந்த சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பால்கனியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கம் முக்கியம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்கிற நோக்கம் தப்பு கிடையாது பிரதர். ஆண்டவரை நம்புகிறது தப்பு கிடையாது. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட நம்புறது, ஜெபிக்கிறது, வேண்டுதல் செய்யறது, சர்ச்சுக்கு வர்றது, பிரேயர் பண்றது எல்லாமே இம்மைக்காக, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக. பூமியில என் கடன் மாறணும், வியாதி மாறணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும், பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் தரணும், குடும்பத்தில் சமாதானத்தை தரணும். இதெல்லாம் இம்மைக்காக, இதுக்காக மாத்திரம் வரக்கூடாதா? இதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா? நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் நம் தேவனை சந்திக்க போகிறோம் என்கிற நிச்சயம் இல்லாம இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சோம்னா அந்த பக்தி, அந்த நோக்கம் தவறானதுன்னு கர்த்தர் சொல்றார். இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையை நோக்கினதா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ற, பூமியில பொக்கிஷத்தை சேர்க்கறதுக்காகவே ஓடாதப்பா, மறுமை பரலோகத்துல பொக்கிஷம். நம்முடைய இலக்கு பரலோகம், நாம் சென்றடைய போகிற ஒரு நித்திய வாழ்வு பரலோகம். இந்த பூமியில எல்லா மனிதர்களும் மரிப்போம், எல்லா மனிதரும் இந்த சரத்தை விட்டு பிரிந்து போவோம். ஆனா பிரிந்து போக சொல்ல பரலோக பாக்கியத்தை போகணும், அந்த இலக்கோடு. அதான் நோக்கம். நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஆண்டவரே கடன் அடைக்கல, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். நான் ஜெபம் பண்ண வியாதியை கர்த்தர் மாற்றல, கர்த்தர் மாற்றினா வருவேன், மாற்றலைன்னா வரமாட்டேன். இது இம்மைக்கான பார்வை. பிரதர் சிஸ்டர், வியாதி மாற்றப்படும், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒருவேளை செய்யாவிட்டாலும் கர்த்தர் கடனை அடைப்பார், அடைக்காவிட்டாலும்
அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு ஒருபோதும் கெட்டு போகாது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய இலக்கு, என்னுடைய தரிசனம், என் நோக்கம் பரலோகத்தை நோக்கினதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பூமியில எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்கிற எல்லாரும் பரலோகத்தை பெற்றுக்கொள்றதல்ல. யாரெல்லாம் பரலோக நிச்சயத்தோடு பரலோக தரிசனத்தோடு தேவனை தேடுறாங்களோ அவங்க தான் அதில் பெற்றுக்கொள்றாங்க. இம்மைக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரமல்ல, பரலோகத்தை, நாட் ஜஸ்ட் ஃபார் எர்த்லி ரிவார்ட்ஸ், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. அடுத்த தலைப்பு இப்படி தியானிக்க போகிறோம். தன் மேன்மைக்காக அல்ல, தேவ மகிமைக்காக. எழுதிக்கோங்க, தன் மகிமைக்காக அல்ல. not for my glory but for God's glory. not for my glory but for God's glory. தன் மகிமைக்காக அல்ல, தன் மகிமைக்காக அல்ல. இதுல எனக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஆச்சரியமா இருந்துச்சு. என்னாகமம் 14வது அதிகாரத்துல பாருங்களேன். என்னாகமம் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் மோசேட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். 14:12 வசனம். என்னாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். பயங்கரமான ஒரு வாக்கு தத்துவம். உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். இங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க. ஆண்டவருடைய கோபாக்கினி இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே, நீ உத்தமனா இருக்கிற, நீ பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிற, உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து உன்னுடைய குடும்பத்தை பலத்த ஜாதியா நான் மாத்த போறேன் மோசே அப்படி சொல்லும்போது மோசே சொல்றார், ஆண்டவரே, நீங்க ஏன் மகிமைக்கு ஒரு விஷயம் சொல்றீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு 16வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய நீர், 16வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்ட தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாது போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆண்டவரை என்ன மகிமைப்படுத்துவேன்னு சொல்றீங்க? நல்லது ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜனத்தை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா உங்க மகிமை இந்த மக்கள் தூசிச்சிருவாங்களப்பா. எனக்கு அந்த மகிமை வேண்டாப்பா. என்ன மகிமைப்படுத்திட்டு உங்க மகிமை கெட்டு போயிடக்கூடாதப்பா. ஆண்டவர் சொல்ற, எல்லாரும் பாவம் செய்யறாங்க மோசே, எல்லாரையும் அழிச்சு ஒன்ன பெரிய ஜாதியா மாத்த, ஒன்ன ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடைய குடும்பம் பலத்து இருக்கும். மோசே உடனே சொல்றார், ஆண்டவரே, thank you Lord, இந்த பாவியான மனுஷங்க மத்தியில இந்த சத்துருகளுக்கு முன்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை உயர்த்தி. ஆனாங்க மோசேனுடைய ஜெபமே வேற. இல்ல ஆண்டவர், அப்படி செஞ்சிட வேண்டாம், என்ன மேன்மைப்படுத்துறது வேண்டாம் ஆண்டவர். இது எவ்வளவு பெரிய ஜெபம் பாருங்களேன். ஆண்டவர், அது வேண்டாம். இந்த ஜனத்தை நீங்க ஒருவேளை கைவிட்டுட்டீங்கன்னா, இந்த ஜனம் ஒருவேளை அழிக்கப்பட்டுருச்சுன்னா உங்க நாமம் தூசிக்கப்பட்டுருமே. என்ன மேன்மைப்படுத்துற ஓகே ஆண்டவரே, அதை விட உங்க நாமம் தூசிக்கப்பட்டுறக்கூடாது. அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு மோசே பிரியமானவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க பைபிள பாருங்க, யோசுவாட்ட சொல்லும்போது மோசையோடு இருந்தது போல, ஆனா எலியாக்கோ எலிசாக்கோ அந்த மாதிரியான வாக்குத்தத்தெல்லாம் வராது. மோசையை வச்சு சொல்றார், எப்பா மோசை கூட எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? மோசை தன்னுடைய மகிமை, ஆண்டவர் அது வேண்டாம், உங்க நாம மகிமைப்படுத்தல, என் நாம மகிமைப்பட்டா ஓகே. உங்க நாமம் மகிமை இல்லாம என் பேர் மட்டும் மேல வருதுன்னா வேண்டாம் ஆண்டவரே. யோவான் 13வது அதிகாரம் 30வது வசனத்துல யோவான் இப்படியே சொல்றார். 3வது அதிகாரம் யோவான் 3:30 சொல்றார் யோவான், ஆண்டவரே, அவர் பெருகணும், நான் சிறுகணும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு ஒரு உன்னதமான வார்த்தை. ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நம்மளுடைய நோக்கம் என்ன? அவர் பேர் என்ன, அவர் புகழப்பட்டா என்ன, புகழப்படாட்டா என்ன மேன்மைப்படுத்தணும், என் சத்துருக்கு முன்னாடி உயர்த்தணும், சத்துரு இல்லைங்க. நோக்கம் அது அல்ல. என் வாழ்க்கையில ஏது நடந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை விட என்னுடைய சத்துருக்கள் பலத்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மூலியமா அவர் நாம மட்டுமே மகிமைப்படணும்.
எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. நோக்கம் பலமா இருக்கும். 4 காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். மனிதனுடைய பாராட்டுக்காக அல்ல. வேற என்ன பார்த்துருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். பங்கு பெற்ற ஒருவன் அல்ல, வெற்றி பெறுவதற்காக, உறவை முறிக்க அல்ல, வலுப்பெற, தோற்கடிக்க அல்ல, வலுப்பெற, இன்மைக்காக மாத்திரமல்ல, தன் தேவ மகிமைக்காக, அடுத்து தன் மேன்மைக்காக அல்ல, தேவ மகிமைக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தம். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இது ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பர்சனல் செக் பண்ணக்க இதை நம்ம செய்ய போகிறோம். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது இந்த 7 கேள்வியை நீங்கள் உங்களிடத்தில் கேட்கணும். 7 கேள்விகள் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் குறிக்கலன்னா கூட இதை நீங்கள் குறிச்சுக்கொள்ளணும். 7 கேள்விகள். 7 கேள்விகள். இது நம்மளுடைய இருதயத்தை சோதிக்கிற கேள்வி. டெய்லி இந்த கொஸ்டின் நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட், நான் இன்றைக்கு இது செய்கிற நோக்கம் என்ன? நான் இன்றைக்கு இதை செய்கிற நோக்கம் என்ன? Why am I doing this today? Why am I doing this today? இன்னைக்கு நான் இதை செய்கிற நோக்கம் என்ன? எதுக்காக நான் இதை செய்கிறேன்? உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஒரு வேலை செய்யும்போது இதை நான் எதுக்கு செய்கிறேன், நோக்கம் என்ன கேட்கணும். ரெண்டாவது இந்த கேள்வி எழுதிக்கொள்ளும். ரெண்டாவது, யாரும் பார்ப்பதில்லை என்றால் கூட இதை செய்வேனா? யாரும் பார்ப்பதில்லை என்றால் கூட இதை செய்வேனா? எழுதிக்கோங்க. தயவா எல்லாரும் எழுதுறதுக்கு நான் கேட்குறேன். உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாருமே உங்கள் கையில். இது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய பர்சனல் லைஃப்பில் அவசியமானது. Would I still do this if no one thank me? என்னை யாருமே பார்க்கல, இதை நான் செய்கிறேன், யாருமே பார்க்கல, கண்டுக்கல, அப்படின்னாலும் நான் செய்கிறேனா? அடுத்து மூன்றாவது, இது தேவனை மகிமைப்படுத்துகிறதா அல்லது எனக்காகவா? நான் ஒன்று செய்கிறேன்ல, மூணாவது கொஸ்டின், இது தேவனை மகிமைப்படுத்துகிறதா அல்லது எனக்காகவா? Will this glorify God or myself? Will this glorify God or myself? இது தேவனை மகிமைப்படுத்துகிறதா, இது எனக்காக செய்கிறேனா? இதை நான் செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் மகிமைப்படுத்த எனக்காக. ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன், ஆண்டவர் மகிமைக்காகவா எனக்காகவா? ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவா எனக்காக? நான்காவது, இது அன்பினால் செய்கிறேனா அழுத்தத்தாலா பெருமைக்காகவா? 3 கொஸ்டினை இதில் கேட்குறோம். அன்பால செய்கிறேனா, அழுத்தத்தால செய்கிறேனா, பெருமைக்காக செய்கிறேனா? இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. திருமண பந்தங்க, ஒரு திருமண வீடு, முக்கியமாக விசேஷ வீடுகள் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். நான் இதை செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன்? சரி, இந்த இவங்க எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளோ மொய் வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ என்னை பாராட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த பெருமைக்காகவே சிலர் கடனை வாங்கி செஞ்சு கடனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. கடன் வாங்குறாங்களோ இல்லையோ, அது தேவனுடைய பார்வையில் பிரியமானது இல்லையா? சரி, அவங்களுக்கு இவ்வளோ தேவைப்படும், நான் செய்கிறேன், அது வேற. உங்களுக்கு ஒருத்தங்க செஞ்சுருக்கிறாங்க, நான் உங்களுக்கு செய்யணும், என் மேலே எவ்வளோ உரிமையாக இருந்தாங்க, என் ஃபேமிலிக்கு ஒரு உரிமையாக செஞ்சுருந்தாங்களே, நானும் உரிமையாக செய்கிறேன், அது வேற. நான் செய்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இது அப்படி பெருமையாக செய்கிறோன்னா ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அடுத்த 5வது கேள்வி, நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேனா? நான் ஐ ஆம் பீயிங் ஹானஸ்ட் பிஃபோர் காட் ரைட் நவ். நான் தேவனுக்கு முன்னாடி இப்போ உண்மையாக இருக்கிறேனா? அடுத்து 6வது, இது சமாதானத்தை கட்டுகிறதா அல்லது என் ஈகோவை கட்டுகிறதா? இது சமாதானத்தை கட்டுகிறதா? ஃபேமிலியில் சமாதானத்தை கட்டுறதுக்காக நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேனா, நான் பெரியவன் நிரூபிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேனா? இஸ் திஸ் ஆக்ஷன் பில்டிங் பீஸ் ஆர் ஈகோ? சமாதானத்தை கட்டுதா அல்லது ஈகோவை கட்டுதா, ஈகோவை காட்டுகிறதா? 7வது, பூமிக்குரிய பாராட்டு வேணுமா பரலோக மகிமைக்காகவா? பூமிக்குரிய பாராட்டு வேணுமா? பாராட்டு, இதை நான் செய்கிறது எதுக்கு? பூமியில் பாராட்டணுங்கா. பூமியில் யாரும் பாராட்டினாலும் பாராட்டாட்டாலும் பரலோக மகிமைக்காக நான் இதை செய்கிறேன்.
இது பூமிக்குரிய பாராட்டுக்காக செய்கிறேன்னா, am I storing reward in heaven or seeking it on earth? Am I storing reward in heaven or seeking it on earth? பூமிக்காக நான் செய்கிறேன். நம்மளை நாம் பரிசோதித்து பார்ப்போம். நம்மளுடைய நோக்கம் ரொம்ப முக்கியமானது.